ஜெகத்குருவே சரணம். மந்த்ராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுக்கு ஆத்மார்த்தமான நன்றிகளையும் வணக்கங்களையும் அவருடைய பொற்பாத சுவடுகளில் பணிவுடன் சமர்ப்பிக்கின்றோம். நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் இக பர சுகம் ஆனந்தம் ஐஸ்வர்யம் ஆரோக்கியம் அனைத்தும் பெற்று என்றென்றும் நல்வாழ்வு பெற வேண்டும் என்பதனையே பிரார்த்தனைகளாக குருராஜருடைய பொற்பாத சுவடுகளில் மீண்டும் சமர்ப்பிக்கின்றோம். ஒரு கிராமத்துல ஒரு விவசாயி ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு வெள்ளை குதிரை வைத்திருந்தார். அந்த வெள்ளை குதிரை அந்த ஊர்ல இருக்கிறவங்கலாம் அந்த குதிரையை பார்க்கும்போது ஒரு கண், அந்த குதிரை அந்த அளவுக்கு பிரமாதமா இருக்கும். அவர் அந்த குதிரையில போறது என்ன வர்றது என்ன, அவங்க பையன் அதை பிடிச்சிட்டு போறது என்ன, ஊரே வியந்து பார்க்கும் அவர் அந்த குதிரையில போறதையும் வர்றதையும். இப்படிப்பட்ட ஒரு குதிரை அவர்கிட்ட இருக்கிறதுனால தான் அவருடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான உயர்வுகளும் வந்து சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்களுக்கெல்லாம் ஒரு கண். திடீர்னு பார்த்தா அந்த குதிரை லாயத்திலிருந்து அந்த குதிரை ஒரு நாள் கழற்றி கொண்டு காட்டை நோக்கி ஓடிவிட்டது. போயிடுச்சுங்க காட்டுக்கு. ஊர் மக்கள்லாம் ஒருத்த நல்லா இருந்து கீழே போயிட்டான்னா உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த சந்தோஷத்தை மறைச்சி ஒரு கவலையா பேசுவாங்க எல்லாரும். அந்த மாதிரி இவர்கிட்ட என்னையா நீங்க ஒரு அற்புதமான குதிரை வச்சிருந்தீங்க, எவ்வளோ பெரிய ராசியான குதிரையா இருந்தது, துரதிருஷ்டம் உங்களை விட்டு போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள்லாம் ரொம்ப வருத்தப்படுறாங்க. அந்த விவசாயி அதை பற்றி எந்த கவலையும் படவில்லை. அவர் என்ன சொல்றாருன்னா, குதிரை ஓடிடுச்சு, அது ஓடினது மட்டும்தான் நிஜம், என்கிட்ட இப்ப இல்ல குதிரை, அது மட்டும்தான் நிஜம். இதை கவனமா கேளுங்க, அது மட்டும்தான் நிஜம். அந்த குதிரை ஓடியதை வைத்து நீங்க சொல்றீங்கல்ல, ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்றீங்கல்ல, அதிர்ஷ்ட குதிரை நல்ல குதிரை இருந்ததுனால உங்களுக்கு ராசி வந்தது, ஓடி போயிடுச்சு அப்படின்னு சொல்றீங்கல்ல, அதெல்லாம் உங்களுடைய எண்ணம். என்னை பொறுத்தவரை இது ஒரு நிகழ்வு, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிகழ்வை வெகு சாதாரணமாக கடந்து சென்று விடுகிறார் அந்த விவசாயி. 10 நாள் ஆகுதுங்க. 10 நாள் பொறுத்து 10 குதிரையோட இந்த வெள்ளை குதிரை இவருடைய குதிரை லாயத்துக்கு வந்துடுது. ஒரு நாள் பார்க்கிறார் விவசாயி. அன்னைக்கு பார்த்தா என்னடா இது 10 குதிரை வந்திருக்கு, அதோட சேர்த்து நம்ம வெள்ளை குதிரையும் இருக்கு. இந்த வெள்ளை குதிரை காட்டிலிருந்து 10 குதிரைகளை கூட்டிட்டு வந்துருச்சு. ஊர் மக்கள்லாம் ஒரே ஆச்சரியம், என்னடா இது 10 குதிரை வந்துருச்சு. விவசாயி பார்த்து சொல்றாங்க, அதிர்ஷ்டகார குதிரைங்க அது, உண்மைதான், எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம், 10 குதிரையை கூட்டு வந்துட்டு இருக்காது, ஒரு லக்கி தான் நீங்க அப்படின்னு மகிழ்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போதும் விவசாயி, நான் மறுபடியும் சொல்றேன், இது ஒரு நிகழ்வு, ஏதோ நடந்திருக்கு, அது நடந்தது மட்டும்தான் நிஜம். நான் அதிர்ஷ்டக்காரனா, எனக்கு நல்ல நேரமா கெட்ட நேரமா அப்படிங்கிறதெல்லாம் உங்களுடைய தீர்மானம், உங்களுடைய அனுமானம், அதற்குள் நான் வரவில்லை. இது ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்விற்கு நான் எந்த மாதிரியான எதிர்வினை ஆற்ற வேண்டும், என்ன மாதிரியான அடுத்த கட்ட முன்னெடுப்புகளை செய்யணும்ன்றதை மட்டும்தான் நான் செஞ்சுட்டு இருக்கணும் தவிர இது ஏன் போச்சு ஏன் வந்தது அதெல்லாம் நான் கவலைப்படல, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஊர் மக்கள்லாம் வேலை செய்யறதுக்கு போயிடுறாங்க. இந்த பையன் விவசாயியுடைய மகன் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்றான், அந்த எல்லா குதிரைகளுக்கும் பயிற்சி கொடுக்குறான். ஒரு நாள் பயிற்சி கொடுக்கும்போது அந்த முரட்டு குதிரை ஒன்று என்ன பண்ணுது, அது மேலே இவர் அந்த சவாரி பண்ணும்போது அவரை தூக்கி வீசி எறிந்து விடுகிறது. அதில் போயிட்டு கீழே விழுந்தனுடைய 2 கால்களும் முறிந்து விடுகிறது. 2 கால் முறிஞ்சு படுத்த படுக்கையாயிடுறான். மறுபடியும் அதே ஊர் மக்கள் வருகிறார்கள். இந்த கதையை கேளுங்க. இந்த கதையை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நீங்க பழைய பதிவுகள் பார்த்துருந்தீங்கன்னா வேறு மாதிரியாக இந்த கதை வந்திருக்கும். இதுல ஒரு ஆழ்ந்த தத்துவம் இருக்குது. ஒரு சின்ன தத்துவம் தாங்க. எவ்வளவு பெரிய இருட்டாக இருந்தாலும் கூட ஒரு சின்ன விளக்கு, ஒரு சின்ன விளக்கு ஒளி அந்த இருட்டை விரட்டி அடித்து வெளிச்சத்தை வியாபித்து விடுகிறது இல்லையா? அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளவுதான் குழப்பம் இருந்தாலும் சரி, வாழ்க்கை பற்றி என்னதான் நீங்க பாதை தவறி போயிருந்தாலும் சரி, தவறுதலான முடிவுகள் எடுத்திருந்தாலும் சரி, பலரால் ஏமாற்றப்பட்டிருந்தாலும் சரி, இல்லை நீங்களே ஒரு தவறுதலுக்குண்டான ஆளாக மாறி இருந்தாலும் சரி, அதெல்லாம் நிகழ்வுகள் தான் அப்படிங்கிறதை உணர்த்தக்கூடிய வகையில இந்த கதை இருக்கும். உங்களுக்கு கவனமாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சின்ன ஸ்பார்க் நீங்க எடுத்து உங்க மைண்ட்ல வச்சுட்டா பார்க்கின்ற பார்வையெல்லாம் மாறிடும். நீங்க சந்திக்கின்ற நிகழ்வுகள் எல்லாம் வேறு மாதிரியாக தெரியும்.
அதுதாங்க வேணும். ரூட்டை மட்டும் மாத்திட்டா போதும். ஆணி வேரினுடைய அந்த அமைப்பினை நீங்கள் மாற்றி அமைத்துக் கொண்டால் சந்திக்கின்ற எல்லாமும் ஒன்றுமே கிடையாதுங்க. வெகு சாதாரணமாக இருக்கும். எங்க வீட்டு கதைய அடிப்பட்டு இந்த பையன் படுத்துட்டு இருக்கான், விவசாயியுடைய மகன். விவசாயி அப்பவும் கவலைப்படல. அதே மக்கள் வாய்க்கு வந்தபடி பேசுறாங்க. இந்த அதிர்ஷ்டம்லாம் இந்த பையன் மேல விழுந்துருச்சு. கீழே விழுந்து படுத்த படுக்காயிட்டான். என்னங்க விவசாயி, உங்களுக்கு இவ்வளோ பெரிய சோகம் கொடுத்தாரே கடவுள், என்னதான் பாவம் பண்ணீங்க அப்படின்னுட்டு. விவசாயி அதற்கும் அசரவில்லை. எது நடந்தாலும் அதற்கு அந்த நொடியில் என்ன வினை ஆற்ற வேண்டுமோ அதை பற்றி மட்டும்தான் சிந்திப்பார். இது ஏன் நடந்தது, எதற்காக நடந்தது, இதற்காக இருக்குமோ அதற்காக இருக்குமோ, அதனால் நடந்ததா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ப்ரீ ஜட்ஜ்மெண்ட், இவராகவே ஒரு முடிவினை எடுத்துக்கொள்ள மாட்டார். அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அந்த நாட்டு ராஜா என்ன பண்றான், அவங்க ஒரு மிகப்பெரிய போர் தொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நாட்டுக்கு படையெடுக்க முயற்சி செய்யறார். அப்ப நிறைய படை வீரர்கள் இவருக்கு தேவைப்படுகிறார்கள். அப்ப என்ன பண்றாரு, நாடு முழுக்க சென்று வீட்டுக்கு ஒருவனை அழைத்து வாருங்கள், நம்முடைய படையை திரட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்க அதிகாரிகள் அந்த கிராமத்திற்கு எல்லா வீடுகளிலும் இருந்து ஒவ்வொரு இளைஞனை அழைத்து செல்கிறார்கள். விவசாயியோட வீட்டுக்கு வர்றாங்க. வரும்போது பார்த்தா விவசாயியுடைய மகன் தான் 2 காலில் இல்லாம படுத்துட்டு இருக்காரு, கால் அடிபட்டு. நீ அன்ஃபிட், நீங்கள் அந்த வேலைக்கு பொருந்த மாட்டீர்கள், நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை விட்டுட்டு மற்ற இளைஞர்களை அழைத்து செல்கிறார்கள். போருக்கு சென்ற நிறைய பேர் உயிர் துறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த ஊரே கண்ணீரும் கம்பளையுமாக பெரும்பான்மையான மனிதர்கள் வருத்தத்தில் ஆழ்ந்திருக்கிறார்கள். அப்ப அந்த ஊர் ஜனங்க அப்ப பேசிக்கிறாங்க மறுபடியும், இந்த விவசாயி பத்தியா, எது நடந்தாலும் அதுவா நடந்தது, நிகழ்வா நடந்தது, வெளிப்புற காரணிகள் நான் நடத்தியது கிடையாது. ஆனால் அதனை கட்டுப்படுத்தி எவ்வாறு நான் அடுத்தடுத்த கட்ட முயற்சிகளில் ஈடுபட வேண்டும், அந்த நிகழ்வுகளுக்குண்டான எதிர் தாக்கங்கள், அது மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு வாழ்க்கையை என்னால் லாவகமாக வளைத்து நிலைத்து எடுத்துட்டு வந்துடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அற்புதமான புகழ்பெற்ற கதையானது இத்துடன் முடிகிறது. இதை நாம சரணாகதி பக்திக்காக எப்போ சொல்லிட்டோம், இந்த கதையை சொல்லியிருக்கோம். இந்த கதை சரணாகதி பக்தின்றது அதுதான். சரணாகதர், நீங்கள் குருராஜருடைய சரணாகதி பக்தியில் சரணாகதராக மாறிவிட்டால் நீங்கள் நடப்பதெல்லாம் காரணகர்த்தா யாரு, இது அதுன்னா யோசிக்க தேவையில்லை. நடப்பது நடக்கட்டும், அது ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. நான் ராயருடைய பக்தன், நான் ராயருடைய பக்தை. அந்த செயலுக்கு என்ன வினை ஆற்ற வேண்டுமோ அந்த வினையை குருராஜரின் மீது என்னுடைய பாரத்தை இறக்கி வைத்து விட்டு நான் முயற்சி செய்கிறேன், நடப்பதையெல்லாம் அவர் பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு போறதுதான் இந்த சரணாகதி பக்தியுடைய அடிப்படை தத்துவம். இது என்ன தெரியுங்களாங்க, இது நம்ம வெகு சாதாரணமாக சொல்லிட்டோம். இத ஒரு பிலாசபி பத்தி சில குறிப்புகள் தேடும் பொழுது 2400 வருடங்களுக்கு முன்னால் கிரேக்கத்தில், பண்டைய காலத்தில், 2400 வருஷத்துக்கு முன்னால கிரேக்கத்துல பண்டைய காலத்துல ரோமானிய பேரரசில் மிகப்பெரிய வாழ்வியல் தத்துவமாக விளங்கியது தான் இந்த ஸ்டோயிக் தத்துவம். அதுதான் இவ்வளவு நேரம் நாம சொன்னது. இதைத்தான் நாம் குரு பக்திக்காக, சரணாகதி பக்திக்காக சொன்ன கதையாக இது இருந்திருக்கிறது. வெளிப்புற காரணிகள் நம்மால் கட்டுப்படுத்த முடியாது. நம்முடைய செயல்கள், நம்முடைய செயல்பாடுகளை நாம் கட்டுப்படுத்தலாம். இங்க அதாவது நான் இதை செய்யக்கூடாதுன்னு நான் தடுத்து நிறுத்திக்கலாம், என்ன அது மட்டும்தான் எனக்கு அனுமதி. இன்னொரு ஆள் அதை செய்யணும், இதை செய்யக்கூடாதுன்ட்டு இன்னொருத்தரை தடுத்து நிறுத்துறதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்னொருத்தர் உங்களுக்கு ஏதாவது ஒரு வினைகளையும் விளைவுகளையும் ஏற்படுத்தினால் அதற்குண்டான எதிர்வினைகளை எந்த மாதிரி செய்யலாங்கிற அந்த அறிவு நுட்பம், அதாவது மதி நுட்பம் உங்கள்கிட்ட தான் இருக்கு. இது எல்லாமே நாம் என்ன பண்றோம்னா ஒவ்வொரு செயல்களும் ஒவ்வொரு செயல்பாடுகளும் செய்து மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய பொற்பாத சுவடுகளில் பணிவுடன் சமர்ப்பித்து, குருராஜா எங்களை நீங்கள் வழிநடத்தி தர வேண்டும். எடுத்த பிறவியின் இந்த வாழ்வு உங்களது வழிகாட்டலால் நடந்து கொண்டிருக்கிறது. நான் முழுமையாக என்னுடைய முயற்சிகளில் ஈடுபடுகிறேன். என்ன வேணாலும் நான் ட்ரை பண்றேன். சத்தியத்திற்கும் தர்மத்திற்கும் முற்பட்ட செயல்பாடுகளில் நான் சென்று கொண்டே இருக்கிறேன். இந்த பிறவியில் உண்மை நான் உணர்ந்து என்னுடைய பிறவி பாக்கியம், என் தாய் தந்தையை செய்த புண்ணியம், நான் எடுத்த பிறவியின் எவ்வளோ புண்ணியங்கள் நான் செய்ததால் உங்களது நாமத்தை உச்சரிக்கக்கூடிய மாபாக்கியம் கிடைத்திருக்கிறது. எனக்கு நிம்மதியை தாருங்கள், சந்தோஷத்தை தாருங்கள், மகிழ்வை தாருங்கள். ஏற்றுக்கொள்ளக்கூடியவை எது எனக்கு என்று நீங்கள் அறியாதது கிடையாது.
ஆசைகள் அதிகம் இல்லை, இது வேணும் அது வேணும்லாம் கிடையாது. உங்களுக்கு தெரியும், உங்களை அறிந்ததே என்னுடைய வாழ்வின் மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல அந்த அஃபெக்ஷன், அவர் மேல அந்த லவ், அன்ஷேக்கபிள் ஃபெய்த் இதெல்லாம் வச்சுட்டு உங்களுக்கு என்ன கடமைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த கடமைகளை நீங்கள் செவனே செய்து கொண்டிருந்தால் அந்த பரிபூரண நிம்மதி, சந்தோஷம் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள வந்துடுங்க. உங்களுக்குள்ள வந்துடும். நீங்க சாதாரண ஒரு நாளைக்கு 1 ரூபாய் சம்பாதிப்பவராக இருந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு 1 கோடி சம்பாதிப்பவராக இருந்தாலும் சரி, எது எப்படி இருந்தாலும் அதே மனம், அதே மனோநிலை தான் மனிதர்களுக்கு இறைவனால் அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த உடலில் இருக்கக்கூடிய அவயங்கள் இங்க சுத்தி அங்க சுத்தி அங்க சுத்தி கடைசியில் அந்த இடத்துக்கு தான் வந்து நின்னாகணும். ஒரு இடத்துல அந்த இடத்தில் அந்த சிந்தனைகள் வரும். இந்த மாதிரி சரணாகதி தத்துவங்களை நாம் கொண்டு அதை நம்முடைய வாழ்வில் படிப்பினையாக எடுத்துக்கொண்டு அதை உறுதியாக பற்றி கொண்டு குருராஜர் நம்மை வழி நடத்துகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சென்று கொண்டிருக்கும் பொழுது அக்செப்ட் த சிச்சுவேஷன், அக்செப்ட் த பர்சன் as they are. எது எப்படி இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள். எதிர்வினை அதற்கு என்ன செய்யணுங்கிறத உங்களுக்கு புத்தி கூர்மையுடன் அதற்கு செயல்படுங்கள். ஆனால் இது வேணாம் அது வேணாம், இது முடியாது, அது தெரியாது, அதெல்லாம் இல்லை. நடப்பவை நடக்கட்டும், வருபவை வரட்டும். எனக்கு என்னுடைய பலம், என்னுடைய மனதில் குருராஜருடைய திருநாமம் இருக்கிறது. எதை பற்றியும் எனக்கு கவலை இல்லை. வாழ்க்கையில் எது வந்தாலும் நான் எதிர்த்து போரிடுவேன், அதில் வெற்றியும் காண்பேன். ஏன்னா எனக்கு கவசமாக மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் என்னுடைய வாழ்வை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். என் உடலில் உள்ள ஒவ்வொரு அணுக்களிலும் அவருடைய திருநாமம் பதிந்திருக்கிறது. நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? ஜெகத்குருவே சரணம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நகர்த்தி கொண்டிருந்தால் எக்கணமும் இன்பம் தான். நிச்சயம். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜெகத்குருவே சரணம். திருமுடி தாமரை ராகவேந்திரா முகாரவிந்தம் திருமுக தாமரை ராகவேந்திரா ஸ்ரீ ராகவேந்திரா.